இந்த உலக வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எங்கே நீரிழிவு நோய் மிக அதிகமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது அந்த சிவப்பு நிற குறியீடுகள், மஞ்சள் நிற குறியீடுகள் இருக்கின்ற பகுதி. அதில் மிக முக்கியமானது இந்த தென்னாசிய நாடுகள், மற்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகள். தென்னாசிய நாடுகள் என்று சொன்னால் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள். அதே போல இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த டாப் 10 countries with diabetes, உலகிலேயே முதல் 10 நாடுகளில் முதலாவது நாடாக சீனா இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சனத்தொகை அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது இந்தியா. அந்த டாப் 10 countries-இல் தென்னாசிய நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷும் இருக்கிறது. இந்த டாப் 10 countries-இல் முதலாவதற்கு இந்தியா வருவதற்கு இன்னும் 20 வருடங்கள் இருக்கிறது. அப்ப இலங்கையும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் வேறு விடயங்களில் போட்டி போடலாம், ஆனால் இந்த நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களில் முதலிடத்தை பெறுவதற்கு போட்டி போட வேண்டிய தேவை இல்லை. இலங்கை வரைபடத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்கின்றன, 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன. இதில் சிவப்பு நிறமாக இருப்பது மிக அதிகமான நீரிழிவுள்ள பகுதி. கொழும்பு மாவட்டத்தில் ஏற்கனவே அதிபர் அவர்கள் கூறியதை போன்று இலங்கையில் 3 ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 50% நீரிழிவு அல்லது நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கிறது. நீரிழிவுக்கு முந்தைய நிலை என்றால் ப்ரீ டயபிட்டிஸ். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கு, தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மேலே அந்த படத்தை பார்த்தால் தெரியும், யாழ் மாவட்டத்தில் மிக அதிகமான நீரிழிவு நோயாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போல அந்த செம்மஞ்சள் நிறமாக இருப்பது மன்னார் மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அதாவது தமிழர்களின் தாயகம் என்று கூறப்படுகின்ற பகுதிகளில் நீரிழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பதுளை போன்ற மாவட்டங்களில் 6% தான் நீரிழிவு நோய் இருக்கிறது. நுவரெலியா, பதுளை. இந்த வித்தியாசம் ஏன்? நாங்கள் கூறுகின்றோம் ஒரே நாடு ஒரே இனம் என்று. அப்படியானால் இந்த பெரம்பலில் ஏன் இந்த வித்தியாசம்? என்ன காரணம்? எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் உள்ள வித்தியாசம் தான் இதற்கு காரணம். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களாக இந்த கோவிட் கால பகுதிக்கு பிற்பட்ட பகுதியில் குறிப்பாக இளம் தலைமுறையினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரிக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் 20 வயதுக்கும் 40 வயதுக்கும் உட்பட்ட எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகளுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது. ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் செயற்படாவிட்டால் நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கலாசாலை அதிபர் குறிப்பிட்டதை போன்ற இந்த ஊன வாரிசு, ஞான வாரிசு என்று குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் ஏன் இவற்றை ஆசிரியர்களுக்கு கூறுகின்றோம்? பலர் நினைக்கலாம், இந்த நீரிழிவை பற்றி நாங்கள் ஏன் ஆசிரியர்களுடன் கதைக்க வேண்டும்? ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஞான விளக்குகள். அதாவது அவர்கள் ஒளியூட்டுபவர்கள் மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு அறிவூட்டுவதன் மூலம் ஒரு சமுதாயத்துக்கு ஒளியூட்டுபவர்கள். ஆகவேதான் நாங்கள் ஆசிரியர்களை நாடி செல்கின்றோம். எத்தனையோ இளம் தலைமுறை மாணவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்கால நோக்கம் இந்த மக்கள் மத்தியில் அறிவூட்டுதல். அதே போல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பெண்கள் மத்தியில் நீரிழிவு அதிகரித்தல். இன்றைக்கு எத்தனையோ பெண்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. முன்னைய காலகட்டங்களில் கர்ப்பகால நீரிழிவு என்பது ஒரு அரிதான நோய். நாங்கள் படிக்கின்ற காலத்திலே சொல்லுவார்கள், அந்த பெண்மணிக்கு ஒரு கர்ப்பகால நீரிழிவு இருக்கிறது, போய் பாருங்க. என்னன்னா ஒரு ரேயா கேஸ் என்ற ஒரு அரிதான ஒரு நோயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் பொழுது நீரிழிவு நோய் இருக்கின்றது. கர்ப்பகால நீரிழிவினால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? மிக முக்கியமான பிரச்சனை, கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும், அந்த பெண்மணிக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆகவே வருமுன் காப்பது தான் மிகவும் இன்றியமையானது. ஆகவே அவற்றுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதுதான் இன்றைய முக்கியமான கருப்பொருள்.
உங்கள் அனைவருக்கும் தெரியும் நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் என்ன. நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் இலகுவானவை. அதிகரித்த தாகம், அதிக பசி, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும், உடற்பருமன் குறைவடைதல். இவ்வாறான அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் நிச்சயமாக நீரிழிவு பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். மிக இலகுவான பரிசோதனை, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 10 மணித்தியாலம் உணவு உள்ளெடுக்காமல் செய்கின்ற பரிசோதனை. அது நார்மல் வேல்யூ லெஸ் தேன் 100, 100க்கு கீழே இருக்க வேண்டும். 126க்கு மேல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருந்தால் டயபிட்டிஸ், இன் பிட்வீன் ப்ரீ டயபிட்டிஸ், 100க்கும் 126க்கும் இடையில் இருந்தால். அதே போல் இந்த ரேண்டம் பிளட் சுகர் அல்லது இந்த பிபிபிஎஸ் உணவருந்தி 2 மணித்தியாலங்களில் செய்கின்ற பிளட் சுகர் 200க்கு அதிகமாக இருந்தால் டயபிட்டிஸ், 140க்கு கீழே இருந்தால் நார்மல், இடைப்பட்டது ப்ரீ டயபிட்டிஸ். மிக இலகுவான பரிசோதனை. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் சுகர் பார்க்கக்கூடியதாக இருக்கும், நீண்ட கால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். பலர் நினைக்கலாம், எனக்கு ஒரு அறிகுறியும் இல்லை தானே, அடிக்கடி யூரின் போயில, தண்ணி தாகமில்லை, நான் ஏன் பரிசோதிக்க வேண்டும்? மிக முக்கியமான ஒரு கருத்து, நீரிழிவு நோய் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் வரலாம். அதான் அந்த டேக் ஹோம் மெசேஜ். மிக முக்கியமான கருத்து, நீரிழிவு நோய் எந்த அறிகுறியும் இல்லாமலும் ஒருவருக்கு வரலாம். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் எங்களுடைய கிளினிக் வருகிறார்கள். மெடிக்கல் லைசன்ஸ், அதாவது வாகன அனுமதி பத்திரத்துக்கு போகும் பொழுது பிளட் சுகர் 300, நோ சிம்டம்ஸ், அப்பாக்கு இல்லை, அம்மாக்கு இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை, இவைக்கு டயபிட்டிஸ். ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். வருமுன் காத்தல். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்த முக்கியமான கருத்து, ஆரோக்கியமான வாழ்வு என்றால் என்ன? பல நினைக்கலாம் அந்த தேக ஆரோக்கியம் மாத்திரம்தான் ஆரோக்கியமான வாழ்வு. ஆனால் ஆரோக்கியமான வாழ்வுக்கான டெஃபினிஷன் என்ன? உடல், உள, சமூக, ஆன்மீக ஆரோக்கியம். இவை அனைத்தும் இணையும் பொழுதுதான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்க வேண்டும், நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றோமா இல்லையா? சிலருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், உள ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு உடல் உள்ள ஆரோக்கியம் இருக்கும், சமூக ஆன்மீக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அனைத்தும் இணையும் பொழுதுதான் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றோம் என்று கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான கருத்து, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழாவிட்டால் என்ன பிரச்சனை ஏற்படும்? என்ன பிரச்சனை ஏற்படும்? ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தொற்றா நோய்கள். தொற்றா நோய்கள் என்றால் என்ன? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்றாமல் வருகின்ற நோய்கள். அதில் மிக முக்கியமானது டயபிட்டிஸ், நீரிழிவு. அடுத்தது உயர் குருதி அமுக்கம். மூன்றாவது டிஸ்லிபிடீமியா, ஹை கொலஸ்ட்ரால். அதே போல இந்த புற்றுநோய்கள், மெலிக்னன்சிஸ், இவை எல்லாமே வரக்கூடிய வாழ்க்கை முறையில் அடங்குபவை. ஆரோக்கியமான உணவை உள்ளெடுத்தல், எங்களால் முடிந்தவரை தேகாபியாசம் செய்தல், மகிழ்ச்சியாக இருத்தல். ஏனென்றால் ஆரோக்கியம் என்றால் உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அது மிக முக்கியமானது. இந்த தீய பழக்கங்களில் இருந்து எங்களால் முடிந்தவரை விலகி இருத்தல். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழாவிடில் என்ன பிரச்சனை ஏற்படும்? தொற்றா நோய்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து எங்களுக்கு முக்கியமாக தெரியணும் இந்த உடல் தெளிவு சுட்டர், BMI, வெயிட் பை ஹைட் இன் வர்க்கம், அதாவது ஒருவருடைய நிறையை உயரத்தின் வர்க்கத்தால் பிரிக்க வருவது. இலங்கையர் ஒருவருக்கு இருக்க வேண்டியது 18.5 தொடக்கம் 23, 23க்கு மேல் ஓவர் வெயிட், 25க்கு மேல் ஒபிசிட்டி. அப்ப இந்த சிறுவர்களுக்கு நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏறக்குறைய 150 சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை பெறுகிறார்கள். முன்னைய காலகட்டங்களில் சிறுவர்களுக்கு வருவது டைப் 1, அதாவது இன்சுலின் சுரப்பு குறைபாட்டினால் வருகின்ற டயபிட்டிஸ். இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு வருகிற டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சிறுவர்களின் வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட வித்தியாசம். இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மிக முக்கியமான கருத்து, இந்த நீரிழிவு மாதத்தில்
Diabetes concerns every family. 1 in 2 people undiagnosed. அப்படி என்றால் என்ன? இருவரில் ஒருவர் தனக்கு நீரிழிவு நோய் இருப்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஏறக்குறைய 50% டயபிட்டிஸ் இருக்கிறது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சின்ன டெஸ்ட், டயபிட்டிஸ் இருக்கிறதா இல்லையா. அடுத்து மிக முக்கியமானது 80% டயபிட்டிஸ் பிரிவென்டபிள். 80% நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் முக்கியமான கருத்து, வருமுன் காத்தல். எங்களுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தான் இதற்கு முக்கியமான காரணம். எங்களுக்கு தெரியும் இந்த பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? பிரேக்கிங் த ஃபாஸ்ட். இரவு முழுக்க நாங்கள் ஒன்றும் எடுக்க மாட்டோம், கட்டாயம் ஏதாவது எடுக்கணும். இன்றைக்கு எத்தனையோ பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், என் ஆசிரியர்களாக இருக்கலாம், காலை உணவை தவிர்க்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் வேலை தளங்களில் அவர்களால் ஆரோக்கியமாக வேலை செய்ய முடியாமல் இருக்கும். அவர்களுடைய மூளைக்கலங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் போதுமானதாக இல்லாமல் இருக்கும். காலை உணவை தவிர்க்கும் பொழுது என்ன நடக்கும்? கல்லூரி உணவகங்களாக இருக்கலாம், பாடசாலை உணவகங்களில் இருக்கின்ற உணவுகளை உள்ளெடுக்க வேண்டி இருக்கும். அது அநேகமாக எப்படி இருக்கும்? ஆரோக்கியமற்ற உணவுகளாக இருக்கும். அடுத்த உடற்பயிற்சி குறைவடைதல். இன்றைக்கு முன்னைய காலகட்டங்களில் சிறுவர்களுக்கு மாலை நேரங்களில் விளையாடுவதற்கு நேரம் இருந்தது. பாரதியார் கூட சொல்லியிருக்கிறார், என்ன ஓடி விளையாடு பாப்பா. இன்றைக்கு பெற்றோர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்? பிள்ளை ஒரு மூலையில் இருந்து இலத்திரனியல் உபகரணங்களுடன் விளையாடுவதை ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்படுகிறது, வழங்கப்படுவதில்லை. அது கூட இதற்கு மிக முக்கியமான காரணம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நீரிழிவு நோயின் அறிகுறிகள். அடுத்த மிக முக்கியமானது, ஏன் நாங்கள் நீரிழிவை பற்றி கதைக்கிறோம் என்று சொன்னால், நீரிழிவு நோயால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஏற்கனவே எங்களுடைய நீரிழிவு கழக செயலாளர் குறிப்பிட்டதை போன்று உடம்பின் அனைத்து உறுப்புகளுமே பாதிக்கப்படும். எந்த ஒரு உறுப்பும் விதிவிலக்கு இல்லை. பாரிசவாதம் ஏற்படுதல், ஸ்ட்ரோக் மிக முக்கியமான காரணம் டயபிட்டிஸ். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு செஸ்ட் பெயின் வந்தால் என்ன செய்வினோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவினோம். நெஞ்சு நோ, ஹார்ட் அட்டாக்கே இருக்கலாம். நோ என்பது ஒரு கடவுள் தந்த வரம். நீரிழிவு நோயாளர்களுக்கு அந்த நோ வராமலே ஹார்ட் அட்டாக் வரலாம். அடுத்தான் அந்த சைலண்ட் எம்ஐ என்று சொல்லுது, சைலண்ட் அட்டாக். சில படங்கள் சொல்லுவார் சைலண்ட் அட்டாக், அப்படி இருக்கும். ஆகவே வருமுன் காப்பது அவசியம். கண் பார்வை குறைவடைதல். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் கண் பார்வை குறைவடைவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. இந்த படத்தை பார்த்தால் தெரியும், ஆறாத புண்கள் கால்களில் ஏற்படுதல். இன்றைக்கு இலங்கையில் ஒவ்வொரு மனத்தியாலமும் ஒருவருக்கு கால் துண்டிக்கப்படுகிறது. ஏன்? அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ். உலகின் ஏதோ ஒரு மூலையில் 10 செகண்டுக்கு ஒருவர் கால்களை இழந்து கொண்டிருக்கிறார் டயபிட்டிஸால். சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர். உங்களுக்கு தெரியும், டயாலிசிஸ், சிறுநீரக சுத்திகரிப்பு, சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை மிக முக்கியமான காரணம் டயபிட்டிஸ். அடுத்து மிக முக்கியமானது ஹை பிளட் பிரஷர். ஹை பிளட் பிரஷர், எத்தனையோ பேர் தங்களுக்கு பிரஷர் இருக்கிறது ஒரு பெருமையாக சொல்வார்கள், எனக்கு பிரஷர் இருக்குது, நான் பிரஷர் கூடேக்க மறந்துருக்கிறேன் நான். ஆனால் பிரஷர் கூடேக்கு என்ன நடக்கும்? மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் வெடிக்க நேரிடலாம். எங்களுடைய ஐசியூவில் ஒரு ஆள் இருக்கிற 27 வயது, மூளைக்குள்ள இரத்த கசிவு, பிளட் பிரஷருக்கு மருந்து எடுக்காமல் இருக்கின்றார். ஆகவே சின்ன பரிசோதனை, ஹைட் வெயிட், பிளட் சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவு. பாடசாலை பாடத்திட்டத்தில் இருக்கின்றது ஹெல்தி பிளேட், ஆரோக்கியமான உணவு தட்டு. அந்த தட்டிலே 4 1 பங்கு தான் மாப்பொருள், கார்போஹைட்ரேட், 4 1 பங்கு புரதம். இப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு தட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் நீரிழிவு நோயின் தாக்கத்திலிருந்து விலகக்கூடியதாக இருக்கும். இந்த தட்டிலே 2 சின்ன தட்டுகள் இருக்குது. அது ஒன்று டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் உணவுகள், மற்றது பழங்கள்.
நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மாற்றாவிட்டால் எங்களால் ஒன்றையுமே தடுக்க முடியாமல் தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகம் மயமாதல், குளோபலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், மேலத்திய கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உலகின் எந்த மூலையில் கிடைக்கின்ற உணவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்திலே அந்த வேம்படி சந்தியை போய் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் இந்த வெஸ்டர்ன் குளோபலைசேஷனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேரங்களில் அந்த வீதியில் விலத்தி செல்ல முடியாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் ஒன்றுமே உண்ணாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் உண்ணத்தான் வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சுகரும் எடுக்காமல் 100 வருஷம் இருந்த என்ன வாழ்க்கையில் அர்த்தம்? ஹாப்பியாக இருக்க வேண்டும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்க வேண்டும். இந்த யூடியூப் இது எல்லாத்துலேயும் பார்த்தால் தெரியும் நாங்கள் எவ்வாறு மாறிக்கொண்டு வருகிறோம். டயபிட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா ஜெஃப்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் அந்த பெருமைக்கு நாங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். டயபிட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா. அடுத்து இந்த சிறுவர்கள் உடற்பருமனாதல் இன்றைக்கு ஒரு பாரிய பிரச்சனை. இன்றைக்கு எத்தனையோ பாடசாலைகளில் இருந்து எங்களுக்கு அந்த லெட்டர் வேற, இவர் ஒபீஸாக இருக்கிறார், அவருடைய கழுத்து பகுதி கருமையாக இருக்கும், கருமை நிறமாக இருக்கும், உடற்பருமனாக இருப்பார். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கின்றது. எத்தனையோ பாடசாலை மாணவர்களுக்கு நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கின்றது. எங்களால் முடிந்தவரை சீனி பாவனையை குறைக்க வேண்டும். ஒருவர் ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடியது ஆகக்கூடியது 6 தேக்கரண்டி. இப்போ நாங்கள் எத்தனையோ நீரிழிவு நோயாளர்கள் சொல்வார்கள் நான் தீக்கு சுகர் போடுறேன், ஆனால் அவர்கள் இந்த சர்க்கரை, பனங்கட்டி, பேரிச்சம்பளம் மிச்சம் எல்லாம் எடுப்பார்கள். அதாவது இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாம் எடுப்பார்கள். சீனி பாவனை அது நேரடியான சீனி பாவனையாக இருக்கலாம், மறைமுகமான சீனி பாவனையாக இருக்கலாம். இலங்கையர் ஒருவர் கடந்த ஆண்டில் எடுத்த சீனியின் அளவு 30 கிலோகிராம் ஒரு வருடத்தில் ஒருவர். அதாவது உங்களுக்கு அந்த ஒரு மூடை சீனின்னா 50 கிலோ, ஒரு ஆள் எடுத்தது 30 கிலோகிராம். யோசிச்சு பாருங்க நாங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறோம். இந்த குளிர்பானங்கள், மென்பானங்களில் உள்ள சீனியின் அளவு இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இது பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நிறக்குறியீடு டிராஃபிக் சிக்னல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். இந்த டிராஃபிக் சிக்னல்ல 3 கலர் இருக்கு, சிவப்பு நிறம், பச்சை நிறம், செம்மஞ்சள். சிவப்பு என்றால் என்ன? அபாயம். அப்போ நீங்கள் ஒரு மென்பானம் வாங்குறீங்க, அதுல இந்த சிவப்பு நிற குறியீடு இருந்தால் என்ன கருத்து? எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும், ஹை சுகர். நீங்கள் அதுல கீழே பார்க்கலாம். நீங்க இன்றைக்கே போய் ஒரு ஃபுட் சிட்டி அங்கே ஒரு மென்பானத்தை வாங்க வேணும், மண்டியில தூக்கி பார்க்கலாம். அதுல கீழே என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி 11 கிராமுக்கு மேல இருந்தால் ஹை சுகர். எவ்வளவுல? 100 மில்லி லிட்டரு. அப்ப நீங்கள் ஒரு 500 ml கோக் குடிச்சால் எவ்வளவு சுகர் இருக்கும்? 55 கிராம். ஒரு கரண்டி என்றால் 5 கிராம். அப்ப ஒரு 500 ml கோக்கில் 11 கரண்டி சுகர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மெகா பாட்டில் குடிச்சால் எவ்வளவு சுகர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த கிரீன் கலர்னு சொன்னால் லோ சுகர், லெஸ் தேன் 2 கிராம். எல்லோ கலர் அதாவது மஞ்சள், செம்மஞ்சள் என்றால் மீடியம். அப்ப இன்றைக்கு எத்தனையோ இந்த மென்பான முகவர்கள் என்ன செய்கிறார்கள்னா 10.8 கிராம் மஞ்சள் கலராக இருக்கும். நீங்கள் அந்த ரியல் வேல்யூ கீழே வாசிக்க வேணும். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள் நான் பல ரசம் குடிக்கிறேன். இன்னைக்கு அந்த சிமெக் மாதிரி எத்தனையோ ஃப்ரூட் ஜூஸ் ரெட் கலர். ஏன்? ஆடட் சுகர், மேலதிக சீனி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது தொடர்பான விழிப்புணர்வு நிச்சயம் எங்களுக்கு தேவை. நீங்கள் எந்த சாக்லேட், பிஸ்கட் வாங்கினாலும் 3 கலர் பார் இருக்கும். என்ன? ஒன்று கார்போஹைட்ரேட், மாப்பொருளுக்கும் சுகருக்கும் ஒரு கலர். அடுத்து கொழுப்பு, 3வது சால்ட். நீங்க வாங்கிக்க பார்க்கணும். 3மே ரெட் கலராக இருந்தால் சரியான கவனமாக இருக்க வேண்டும். இது பாடசாலை மாணவர்களின் இதுல இருக்குது. அடுத்து உப்பு பாவனை. ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய ஆகக்கூடிய உப்பு 6 கிராம், ஒரு கரண்டி அளவு தான், ஒரு மேசக்கரண்டி. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லி
எல்லாவற்றுக்கும் உப்பை சேர்த்து எங்களுடைய உடலை குப்பையாக்கி கொண்டிருக்கிறோம். உப்பில்லா பண்ணம் குப்பையிலே சோறு பருப்பு எல்லாவற்றுக்கும் அந்த உப்பு பாவனை மிக முக்கியமான காரணம். ஹை பிளட் பிரஷர், உயர் குருதி அமுக்கத்துக்கு மிக முக்கியமான காரணம். இலங்கையிலே வடமாகாணம் தான் இந்த மென்பான பாவனை அதிகம். எங்களையாக்களுக்கு தண்ணி விடாண்டா இது சோடா, ஏர் வீட்டை வந்தாலும் சோடா. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த நடைமுறையை நாங்கள் மாற்ற வேண்டும். இறைவன் தந்த இயற்கையான பானம் தண்ணீர் இருக்கிறது, இளநீர் இருக்கிறது, பழச்சாறு இருக்கிறது. அப்போ சிறிய சிறிய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம். பாடசாலைகள் மட்டத்திலே பழங்கள் எத்தனையோ இயற்கையாக, அதுக்காக எப்படிலாம் சாப்பிடவும் இல்லை, எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற எத்தனையோ பழங்கள் இருக்கிறது. பாடசாலைகள் கல்லூரிகளில் நடக்கின்ற விழாக்களில் பழங்கள் மூலம் நாங்கள் இவ்வாறு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ எத்தனையோ பர்த்டேக்கு நாங்கள் கேக் வெட்டினால் ஒரு எங்களுடைய உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் 25-30 பேர் வேலை செய்தால் ஒவ்வொரு முறையும் கேக் வெட்டினா என்ன நடக்கும்? அப்போ அதை நாங்கள் மாற்றலாம். பழங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அநேகமாக என்ன செய்கிறோம், ஒருவற்ற வீட்டை போய்க்கு ஒரு பிஸ்கெட் பட்டி, அதுலேயும் உங்களுக்கு தெரியும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வாங்கி கொண்டு போயிடும். அப்போ அதை வீணாக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும், சாப்பிடணும். அந்த டாக்டர் சிவன் சுதன் அடிக்கடி சொல்லுவார், சார் உங்களுடைய எதிரின்ற வீட்டை போகைக்க நீங்கள் வாங்கி கொண்டு போங்க சாக்லேட், ஐஸ்கிரீம், பிஸ்கெட். ஏன் அவர் நல்லா இருக்கணும் விரும்பினால் நீங்கள் எப்படி கொண்டு போகக்கூடாது. இந்த யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்டுக்கு பிறகு டயபிட்டிஸ் ஒருக்கா கூடும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஃபாரினர்ஸ். அவை வரைக்க அநேகமாக கொண்டு வர்றது இந்த சாக்லேட், அந்த இனிப்பான, பட் அவையோடு சேர்ந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையும் சாப்பிட்றது. அப்போ டயபிட்டிஸ். பட் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த பாடசாலை ஆசிரியர்கிட்ட முக்கியமான கடமை இந்த மாணவ மாணவிகள் என்ன கொண்டறிவினம் பார்க்கறது. அதாவது அந்த லஞ்ச் பாக்ஸை செக் பண்ணுறது. இன்றைக்கு கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு இதை அறிமுகப்படுத்தி இருக்கு. எவ்வளவு தூரம் நடைமுறையில் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் ஆசிரியர்களும் இப்படி கொண்டு வரணும். என்ன பிள்ளைதான் ஆரோக்கியமான உணவு இல்லாமல். அப்போ இந்த சுகாதார அமைச்சின் முக்கியமான டார்கெட் சிறுவர்கள். இப்போ வளர்ந்தவர்களோட அவர்கள் கதைப்பதில்லை. ஏன் வளர்ந்தவர்களுக்கு கதைக்கத்தான் வேணும், ஆனால் இந்த இளைய தலைமுறையோட கதைக்க வேணும். ஏனென்றால் அவர்கள் தான் நாளைய தலைவர்கள். இந்த எத்தனையோ பாடசாலை சிறுவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் இன்றே உங்களோட வீட்டில் சொல்ல வேணும் ஆரோக்கியமான வாழ்க்கை என்றால் என்ன. அப்போ இந்த சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் மூலம் ஹவு டு பீட் டயபிட்டிஸ் சிறுவர்களுக்கு. அப்போ அவைக்கு தேவையான கேரக்டர்ஸ் இருக்குது தானே, ஸ்பைடர்மேனாக இருக்கலாம், அந்த பாபியாக இருக்கலாம். அவைக்கு விளங்கின பாஷையில் டயபிட்டிஸ் எவ்வாறு வெற்றி கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை என்றால் உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உள ஆரோக்கியம். எங்களால் முடிந்தவரை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நீரிழிவு கழக தலைவரும் செயலாளரும் இத்தனை வயதிலும் மிகவும் இளைஞர்கள் போல இருப்பதற்கு காரணம் அந்த சுறுசுறுப்பான வாழ்க்கை. ஆகவே நாங்கள் அனைவரும் எங்களால் முடிந்தவரை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அடுத்து மன அமைதி முக்கியம், உள ஆரோக்கியம். எனக்கு எத்தனையோ பேருக்கு உள ஆரோக்கியம் இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்க வேண்டும். உள ஆரோக்கியம் சுவாச பயிற்சியாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், மன அமைதி அது ஒரு மிக முக்கியமானது. ஏற்கனவே நீரிழிவு கழக செயலாளர் சொன்னது போல எங்களுக்கு டயபிட்டிஸ் வரும் பொழுது கூடுதலாக சில நோய்களை அழைத்து வரும். உங்களுக்கு தெரியும், அந்த சில மேலத்திய உணவகங்கள்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், டோன்ட் குக் டியூஸ்டே. எனக்கும் அந்த மெசேஜ் வந்திருக்கு, டோன்ட் குக் டியூஸ்டே. அதாவது டியூஸ்டேல குக் பண்ண வேண்டாம். அப்போ எங்களுடைய பெண்மணிகள் என்ன செய்வார்கள், அந்த பீட்சாகட்டோ KFCலையோ உணவெடுப்பார்கள். அதே போல அவர்களுடைய மிக முக்கியமான ஆட் ஏதாவது டேயை ரிமைண்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். நேற்று ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்கள், இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. எத்தனை பேருக்கு தெரியாது? பல பேருக்கு அந்த பெண்கள் தினம் தெரியும், சர்வதேச மகளிர் தினம். அவர்கள் ஒவ்வொரு தினத்துக்கும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் 1 buy 1 ஃப்ரீ. நீங்கள் ஒரு லார்ஜ் பீட்சா வாங்கினா இன்னொரு லார்ஜ் ஃப்ரீ, அதோடைய ஒரு கோக் ஃப்ரீ. அப்போ என்ன நடக்கும், டயபிட்டிஸோட மற்றது ஃப்ரீயாக வரும். என்ன வரும், கொலஸ்ட்ரால் ஃப்ரீயாக கிடைக்கும், பிளட் ப்ரெஷர் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு அட்டுக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் இப்போ எல்லாரும் பட்டனை அமர்த்துறது, 1 buy 1 ஃப்ரீ. அப்போ யோசிக்க வேணும், 1 buy 1 ஃப்ரீ வரப்போகுது. அதிக உடற்பயிற்சி, எங்களால் முடிந்தவரை உடற்பயிற்சி. ஒருவர் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 30 நிமிடங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேணும். குறைந்தது வாரத்துக்கு 5 தடவை. ஒவ்வொரு நாளும் செய்யலாட்டி என்ன செய்யலாம், ஒரு வீக்கெண்டில் சேர்த்து செய்யலாம்.
அதிலும் உடற்பெருமனானவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் 1 hour per day. அது என்ன எக்ஸசைஸ்? வாக்கிங்னா அந்த கேட் வாக்கிங் இல்லை, பிரிஸ்க் வாக்கிங், அதாவது உடல் களைக்கின்ற வாக்கிங். ஸ்விம்மிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு அபியாசம். வாரத்துக்கு 2 தடவைகள் தசைகளை வலுவூட்டுகின்ற எக்ஸசைஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஒரு ஜிம்முக்கு போகலாம், ட்ரெட்மில் போகலாம், அல்லது போகலாட்டி அந்த புஷ் அப்னு சொல்லுவார், வீட்டிலேருந்து செய்யக்கூடிய மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்யணும். இதில் யாருக்கு தேவை? ஒரு ஆள் தொற்றா நோய் வராமல் இருக்க விரும்பினால், எனக்கு இந்த வருத்தம் எல்லாம் வர வேண்டாம்னு விரும்பினா இது செய்ய வேணும். நீங்கள் அந்த கூகுளில் போய் பார்க்கலாம், உலக நீரிழிவு தினத்துக்கான அறிவுரைகள். அதில் மிக முக்கியமானது எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது ஸ்மோக்கிங் இன் ரிஸ்க்கு ஈக்குவல். அதாவது ஒருவர் புகைத்தலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிற பாதிப்பும் சேம். நீங்கள் இன்றைக்கே போய் பாருங்க கூகுள், முக்கியமான மெசேஜ். அடுத்து இந்த தவறான தவறான பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு குறிப்பாக அந்த வட மாகாணத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த புகைத்தலாக இருக்கலாம், மதுபான பாவனையாக இருக்கலாம், போதைப் பொருள் பாவனை அதிகரிக்கிறது. இந்த கடைசி படத்தை பார்த்தால் தெரியும், நாங்கள் எல்லாவற்றுக்கும் அடிமையான என்ன நடக்கும், இந்த இப்படித்தான் ஸ்ட்ரெச்சரில் போக வேண்டி இருக்கும். ஆகவே இந்த வருமுன் காப்பது மிக அவசியம். அடுத்து மிக முக்கியமானது இந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாதல், இன்டர்நெட் அடிக்ஷன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்க வேணும், ஆர் வி ஹேவிங் இன்டர்நெட் அடிக்ஷன்? எனக்கு சமூக வலைத்தளத்துக்கு அடிமையாகிற பழக்கம் இருக்கா? இந்த ஸ்க்ரீனிங் டைம் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீனிங் டைம்னு சொன்னால் ஒருவர் செலவழிக்க வேண்டிய ஆகக்கூடிய டைம் லெஸ் தேன் 2 hours ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே நாங்கள் இந்த அடிமையானால் அது கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், தொற்றா நோய்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த முதலாவது படத்தை பார்த்தால் தெரியும், கணவன் மனைவி. இன்றைக்கு இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இருவரும் உழைக்கிறார்கள், அவர்கள் ஓய்வு நேரத்தில் இலத்திரனியல் உபகரணங்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பிள்ளை ஒரு புறம் தான் விளையாடி கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த குடும்ப வாழ்க்கை. குடும்பத்துக்கு இடையில் அந்நியோன்யம் இல்லை, புரிந்துணர்வில்லை. அதனால் இந்த சமூக குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் சொல்வார்கள், எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, பெருமையாக பீட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவர் ஆக்சிடென்ட் பட்டிருந்தால் அவருக்கு வந்து பார்க்கறதுக்கு நோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஆள் நின்று செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸாக போடுவேன். இப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான வாழ்க்கை முறையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நீரிழிவு மாதத்தில் நீரிழிவு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற ஞான விளக்குகள் ஒளியூட்ட வேண்டும். அதில் குறிப்பாக பெண்கள், லலிசன் ஐயாவுக்கு தெரியும், இந்த பெண்களுக்கு அறிவூட்டுவது என்பது ஒரு சமூகத்துக்கு அறிவூட்டுவது. இன்றைக்கு 150-200 வருடங்களுக்கு முன்னர் பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆசியாவிலேயே முதலாவது பெண்கள் கல்லூரி உடுவில் மகளிர் கல்லூரி 200வது ஆண்டு மிக அண்மையில் கொண்டாடியிருந்தார்கள். இன்றைக்கு எந்த கல்லூரியிலும், எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலோட ஃபீமேல் நம்பர்ஸ் கூட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எங்களுடைய டயபிட்டிஸ் சென்டர் ஸ்டாஃபில் 70% பெண்கள். ஆகவே பெண்களுக்கு அறிவூட்டுவது ஒரு காலத்தின் கட்டாயம். இதற்காகத்தான் நாங்கள் இந்த நீரிழிவு விழிப்புணர்வு நடை பவனிகளை செய்து வருகின்றோம். இன்றைக்கு எங்களோட டேட், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் 1 வீக்குக்கு ஒரு ப்ரோசெஷன், ஒரு ஊர்வலங்களும் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் எதிர்வரும் காலத்தில், நான் நினைக்கிறேன் 28-29ஆம் தேதிகளை அந்த நீரிழிவு நடைப்பயணத்தை செய்யலாம். மழை இல்லாத ஒரு நாளில் கல்லூரி அதிபர் தலைமையில் நீங்கள் அனைவரும் எங்களுடன் சேர வேண்டும். அது ஒரு சிறிய தூரம், 5 கிலோமீட்டர் தான். மழை இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் வரலாம். அப்போ இந்த படத்தை பார்த்தால் தெரியும், இந்த சிறுவர்கள், இளம் தலைமுறையினர் முன்னிய காலகட்டம் வாழ்க்கை முறை யுத்த காலத்தில் நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு வாகனமட சைக்கிள் தான். எத்தனையோ நாட்கள் நாங்கள் இந்த பங்கருக்குள்ள படிச்சிருக்கிறோம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, பங்கருக்குள்ள ஒரு குப்பி விளக்கில் படிச்சு தான் நாங்கள் இன்றைக்கு டாக்டராக வந்திருக்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் பாவிப்பதில்லை. எங்களுக்கு இலத்திரனிய உபகரணங்கள் இல்லை, தொலைபேசி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் அந்த ஓர்மம் என்று கூறுவார்கள், வாழ வேண்டும். அந்த மனப்பாங்கு எங்களுக்கு நிச்சயம் தேவைப்படுகின்றது. இந்த மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். நாங்கள்
எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர் என்று உலகத்தில் ஒருவரும் இல்லை. பிரச்சனையின் அளவு, சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை, சில பிரச்சனைகள் நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற பிரச்சனைகள். நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களால் தடுக்க முடியாததை நாங்கள் கட்டுப்பாட்டினுள் வச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த குறிப்பாக அந்த ஒவ்வொரு பருவம் இருக்கிறது. ஒவ்வொரு பருவத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் வழிப்படுத்த வேண்டும். இந்த படத்திலே பார்த்தால் தெரியும், நாங்கள் ஏன் சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகளை இலக்கு வைக்கின்றோம் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அவர்கள் தான் நாளைய தலைவர்கள். இன்றைக்கு நாட்டிலே கூட அந்த இளம் தலைமுறையினர் ஊக்குவிக்கின்றார்கள். அது அரசியலாக இருக்கலாம், இல்லை. ஆகவே இந்த படத்தை பார்த்தால் தெரியும், ஒருவருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது. ஒன்று ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, மற்றது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அதில் எந்த பாதையில் போவது என்பதை தீர்மானிப்பது நாங்கள். உங்களுக்கு தெரியும், தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்பதை போல நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எந்த பாதையில் போகின்றோம். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்கள் அற்ற குறைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே சுருக்கமாக குறிப்பிட போனால், எங்களால் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்த, அதில் மிக முக்கியமானது, நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, நாங்கள் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லல. ஐஸ்கிரீமும் குடிக்கணும், சாக்லேட்டும் சாப்பிடணும், எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு லிமிட் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்து எக்ஸசைஸ், எங்களால் முடிந்தவரை தேக அபியாசம். அடுத்தது மன மகிழ்ச்சியோடு இருத்தல், சுறுசுறுப்பாக இருத்தல். மற்றது தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுதல். ஒரு சிறிய உதாரணம், எங்களுடைய நீரிழிவு சிகிச்சை நிலையத்தில் எத்தனையோ பேர் சிகிச்சை நிலைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். சின்ன மாற்றங்கள், எங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இப்படித்தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்களுடைய வைத்தியர்கள் மற்றவர்கள் சேர்ந்து பழங்களால் கேக் தயாரிக்க தான் நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். ஒரு கல்லூரி உணவகத்தில் ஆரோக்கியமற்ற உணவுகள் இல்லாமல் இருந்தால் நோ ஆப்ஷன். இப்போ ஒரு அளவு கலைக்குது, வந்தால் கேன்டீனில் சோடா இல்லையென்றா அவருக்கு வேறு வழி இல்லை. மில்க் பேக்கெட் தான் இருக்குது, அதுவும் சுவையூட்டப்படாத மில்க் பேக்கெட். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மில்க் பேக்கெட்டில் சுவையூட்டப்படாதுன்னு இருக்கு. அப்படியான உணவுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இலக்கஞ்சியாக இருக்கலாம். அப்படி செய்தால் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆரோக்கியமாக முதலில் இருந்தால்தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். அவர் கேட்ட வினா என்னவென்று சொன்னால், நீரிழிவு வராமல் தடுப்பதற்கு, ஒருவருக்கு ஃபேமிலியில் டயபெட்டிஸ் இருக்கலாம், அவருக்கு டயபெட்டிக் வர ஹை சான்ஸ் இருந்தால் சில மருந்துகள் இருக்குது. நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அந்த எம்பாக்ளைஃப்ளோசின் அப்படியெல்லாம் புது மருந்துகள் இருக்கிறது. அதாவது யூரினோட, அதாவது சிறுநீரோட குளுக்கோஸை வெளியேற்றி உடலில் உள்ள குளுக்கோஸை குறைக்கும். ஆனால் இவ்வாறான மருந்துகள் நிச்சயமாக அந்த வைத்திய ஆலோசனைப்படி தான் பெற வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய உடற்பெருமன், அவருடைய பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் போன்றவற்றை பரிசோதித்து அவருக்கு அநேகமாக இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ், அதாவது நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் அவற்றை ட்ரை பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த எம்பாக்ளைஃப்ளோசின் போன்ற மருந்துகள் உடற்பெருமனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சிறுநீரோடு குளுக்கோஸ் வெளியேறும் பொழுது என்ன நடக்கும்? உடலில் உள்ள குளுக்கோஸ் குறைவடையும், உடற்பெருமன் குறைவடையும். ஆனால் அந்த நிச்சயமாக வைத்திய ஆலோசனையின்படி தான் நாங்கள் அவற்றை எடுக்க வேண்டும். மற்றது இந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ் ஒருவருக்கு இருந்தால், எங்களுக்கு எத்தனையோ இளம் நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை குறைக்கும் பொழுது டயபிட்டிஸ் இல்லாமல் போகிறது. எங்களுக்கு ஒரு பேஷண்ட் வந்தார், 84 கிலோ, அவர் 4 மாதத்தில் 64 கிலோவுக்கு வந்தார், டயபிட்டிஸ் இல்லாமல் போயிட்டு. அவருக்கு அந்த HbA1c என்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, டயபெட்டிக் ஆவரேஜ், அவருக்கு 8.4 இருந்தது, இப்போ 4.8, எந்த ஒரு மருந்தும் இல்லாமல். அப்போ அந்த வாழ்க்கை நடைமுறைகளால் இந்த நீரிழிவுன்னா குணப்படுத்த முடியாத நோய் என்று இல்லை, ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் நாங்கள் செய்யலாம். ஆனால் கனவேர் என்ன செய்வினோம்? 10 வருஷத்துக்கு பிறகு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து எடுக்க தொடங்குவினோம். எங்களுடைய சமுதாயத்தில் பல பிழையான தப்பபிப்பிராயங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மெட்ஃபோமின் போன்ற டயபெட்டிக் மருந்து எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் என்று அது ஒரு கொமனான மிஸ்பிலீவ் என்று சொல்லுது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், டயபெட்டிஸால தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். நம்பர் 1 ரீசன் கிட்னி ஃபெயிலியர் டயபெட்டிஸ். வெங்கடியாக்கில் என்ன செய்வினோம்? மெட்ஃபோமின் போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் என்று மெட்ஃபோமினை போடாமல் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், கடைசியாகவே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இந்த சமுதாய மட்டத்தில் இந்த பிழையான எண்ணக்கருக்கள்னு விடுபடணும்.
இன்றைக்கு எத்தனையோ இணையதளங்கள், முகவரிகள், யூடியூப்பில் எத்தனையோ ஃபோல்ஸ் மெசேஜஸ். எங்களுடைய ஆட்களுக்கு பொழுதுபோக்கு எக்ஸசைஸ் செய்கிறீங்கள தானே இருந்து யூடியூப்பில் என்ன வருது, ஃபேஸ்புக்கில் என்ன வருது, அதில் எது வியூ கூட அதை பார்க்குறது. அதில் எத்தனையோ போலியான தகவல்கள் இருக்குது. நீரிழிவுக்கு வேறு சிகிச்சைகள் இருக்குது. எங்களுடைய எத்தனையோ சின்ன பிள்ளைகளுக்கு கூட வேறு சிகிச்சைக்கு இழுத்து செல்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். அப்போ இந்த மக்கள் மத்தியில் அந்த பிள்ளையான எண்ணக்கருக்கள் தொடர்பான விழிப்புணர்வு தேவை. எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு வித்தியாசமான நியூஸை பார்க்குற பழக்கம், அதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஒருவரும் தேடி பார்ப்பதில்லை. இப்போ நாங்கள் இப்போ டயபிட்டிஸ் சென்டரால் 150 ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். கோவிட் காலப்பகுதியில் இன்சுலின், உங்களுக்கு தெரியும், அந்த இன்சுலின் சிறுவர்களுக்கு பெண்ணில் தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இந்த பெண் என்பது ஹாஸ்பிட்டலில் இல்லை, அது நாங்கள் இப்படி நீரிழிவு கழகம் போன்ற எத்தனையோ என்ஜிஓஸ் ஃபண்டில் தான் எடுக்கிறோம். அந்த கோவிட் காலப்பகுதியில் நாங்கள் எங்களோட வைத்தியர்களோட எங்களோட காரில் போய் எத்தனையோ தூரோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்சுலினை வீட்டை கொண்டே கொடுத்தோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு தரம் சமூக வலைத்தளங்களையோ இதுலேயோ பிரசுரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்டான விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கும், அதான் இப்போத்தைய ஸ்டைல். அப்போ அந்த நாங்கள் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து எது ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் டெஸ்ட் செய்கிறது நல்லது. நீரிழிவு கழகம் அது இனி எதிர்வரும் காலங்களில் சிம்பிள் டெஸ்ட், வெயிட், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர். இல்லை, நார்மல் மெட்ஃபோமின் என்பது நாங்கள் ஒரு நாளைக்கு 2 தரம் 3 தரம் எடுப்போம். இப்போ சில பேருக்கு அந்த மெட்ஃபோமினுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட் என்றால் இந்த பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் கூடுற மாதிரி இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் எஸ்ஆர்என் இருக்குது, ஸ்லோ ரிலீஸ், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய, 24 மணி நேரம் வேலை செய்யும். அப்போ அந்த மெட்ஃபோமின் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த டயபிட்டிஸ் ஒரு ஆளுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்தால் அப்புறம் டேப்லெட் வேலை செய்யாது. அந்த டேப்லெட்டின் நோக்கம் அந்த இன்சுலினை சுரக்க பண்ணுறது. ஆனால் டேப்லெட் ஃபெயிலியர் ஆகிடும். ஆகவே அவர்கள் இன்சுலின் தான் உண்மையில் மிக அருமையான மருந்து, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத மருந்து. ஆனால் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் இன்சுலின் என்று சொன்னால் அவை சொல்லிடும், நாங்கள் நல்லா டயட் பண்ணி போட்டு அடுத்த கிளினிக் வரோம். அப்படியே இந்த போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போவினோம். கால தாமதத்தால் இன்சுலின் அவர்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா பிரச்சனைகளும் வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த நீரிழிவு வராமல் தடுப்பது முக்கியம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது 80% நீரிழிவு வராமல் தடுக்கலாம்.